ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது எழுத்துக்கள் மாறி மாறி இருக்கும். அந்த எழுத்துக்களையெல்லாம் வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு அழகான சொல் கிடைக்கும். அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும். அதுதான் நண்பர்களே இன்றைக்கான ஒரு தமிழ் வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வீடியோகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்க பார்க்கலாம். திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளது சில எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் வரிசையாக அமையவில்லை, அதற்கு பதிலாக இடம் மாறி உள்ளன. இடம் மாறி உள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு சொல் கிடைக்கும். அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய சொல். அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் 6 எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்களும் வரிசையாக இல்லாமல் மாறி மாறி உள்ளன. முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான சொல் ஒன்று கிடைக்கும். அதுதான் இன்றைய விடையாக அமையக்கூடியது. இங்கு சுழன்று கொண்டு வந்து நிற்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 4. இந்த 4 எழுத்துக்களிலிருந்தும் ஒரு சொல் உருவாக்க முடியும். அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய சொல். அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு அஞ்சரை பெட்டியில் இருக்கும் 1, மளிகை பொருட்களில் 1. இங்கு உங்களுக்கு தெரிவது மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் கிடைக்கும். முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள், பின்பு அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள். இதற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு வாகனம். இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சொல், ஆனால் அதன் எழுத்துக்கள் அதனிடத்தில் இல்லை, அதற்கு பதிலாக வேறு இடத்தில் அமைந்துள்ளன. முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள், அப்பொழுது அந்த சரியான சொல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு விலங்கு. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 5. இந்த 5 எழுத்துக்களிலிருந்தும் நாம் ஒரு சொல் உருவாக்க முடியும். அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய சொல். எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன, அவற்றை வரிசைப்படுத்துங்கள், உங்களுக்கு அந்த சொல் கிடைக்கும். இந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு, பறக்கக்கூடிய ஒரு பறவை. இங்கு 2 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 எழுத்துக்களும் அதனிடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் உள்ளன. அதாவது தங்களிடத்தில் இல்லாமல் 2 எழுத்துக்களும் இடம் மாறி உள்ளன. இடம் மாறி உள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி வரிசையாக அமைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும். 2 எழுத்துக்கள் என்பதனால் விடையினை மிகவும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். 2 எழுத்துக்களையும் இடம் மாற்றி விடையினை கண்டுபிடியுங்கள்.
திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சில எழுத்துக்களை. இந்த எழுத்துக்கள் தங்களிடத்தில் இல்லாமல் மாறி மாறி உள்ளன. முதல் எழுத்திலிருந்து இறுதி எழுத்து வரை வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல். அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு பழம். இங்கு உங்களுக்கு 4 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 4 எழுத்துக்களிலிருந்தும் நாம் ஒரு சொல் உருவாக்கலாம். எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன. இடம் மாறி உள்ள எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்துங்கள். அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது 4 எழுத்துக்களை கொண்ட சரியான சொல் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு விலங்கு. இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 5. இந்த 5 எழுத்துக்களும் இடம் மாறி உள்ளன. இந்த இடம் மாறி உள்ள எழுத்துக்களை முதலில் வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது சரியான சொல் கிடைக்கும். இதற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு மரம். இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சில எழுத்துக்களை. இந்த எழுத்துக்கள் அனைத்தும் சற்று இடம் மாறி உள்ளன. எழுத்துக்களை முதலில் வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த சரியான சொல் கிடைக்கும். திரையில் 3 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 எழுத்துக்களும் அதனிடத்தில் இல்லை, மாறாக இடம் மாறி உள்ளன. முதலில் இந்த 3 எழுத்துக்களையும் வரிசையாக வரிசைப்படுத்துங்கள். அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு சரியான சொல் கிடைக்கும். ஒரு குறிப்பு, இது ஒரு மலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக நிறைவடைந்தது. ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.